இந்த வீடியோல நம்ம ஆக்சஸ் போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோஸ்ல நம்ம வந்து VLANனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். தியரிட்டிக்கலா பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஆக்சஸ் போர்ட்ஸ் பார்க்கும்போது, அந்த VLANs வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஆம், எப்படி அந்த அந்த பெனிஃபிட்ஸ், அந்த அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அத பிராக்டிகலா நம்ம லேப்ல அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ வாட் இஸ் ஆக்சஸ் போர்ட்? ஆக்சஸ் போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்விட்ச் போர்ட்ல இருக்கக்கூடிய அதாவது ஸ்விட்ச் போர்ட் கான்ஃபிகரேஷன 2 வகையா பிரிக்கலாங்க. ஒரு இது ஆக்சஸ் போர்ட், அப்படி இல்லைன்னா ட்ரங்க் போர்ட். இந்த 2 மோட்ல ஏதோ ஒரு மோட் வச்சுக்கலாம். ஸ்விட்ச்ல இருக்க அந்த இன்டர்ஃபேஸஸ் இருக்கு இல்லையா? அந்த இன்டர்ஃபேஸஸ எய்தர் ஆக்சஸ் போர்ட்டா வைக்கலாம், இல்ல ட்ரங்க் போர்ட்டாக வைக்கலாம். ஒரு ட்ர இப்போ ஆக்சஸ் போர்ட்டா வைக்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ட்ரங்க் போர்ட்னா என்ன? அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரைட். இப்ப ஆக்சஸ் போர்ட்னா என்ன அப்படின்னா, அந்த போர்ட்ல ஒரே ஒரு VLAN மட்டும் தான் நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியும். அண்ட் இன் அதர் வேர்ட்ஸ் அந்த போர்ட்டு அ ஏதோ ஒரு VLAN டிராஃபிக்க மட்டும் தான் கேரி பண்ண அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆக்சஸ் போர்ட்ன்றது எப்பயுமே ஒரு எண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்றது. அதாவது ஒரு பிசி, ஒரு கம்ப்யூட்டரையோ, இல்ல ஒரு பிரிண்டரையோ, இல்ல ஒரு ஐபி ஃபோன் இந்த மாதிரியான ஒரு எண்ட் ஹோஸ்ட்ட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற போர்ட் பேரு தான் நம்ம ஆக்சஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அகைன் அந்த போர்ட்ல ஒரு VLAN தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். அந்த VLAனோட டிராஃபிக்க தான் அது அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஆல்ரைட். ஃப்ரேம்ஸ் என்டரிங் ஆர் லீவிங் அன் ஆக்சஸ் போர்ட் ஆர் ஆல்வேஸ் அன்டேக்ட். இப்போ எந்த ஒரு டிராஃபிக் வந்து போனாலும் அதில் VLAN இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது டேக் ஆகிருக்காது. ஸோ இந்த டேகிங், அன்டேகிங் இதை பற்றி இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் அதை ட்ரங்க் போர்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரங்க் போர்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். யூஷுவலாக அசைன் டு சிங்கிள் VLAN. அப்போ ஆக்சஸ் போர்ட்ன்றது ஒரு VLAனோட டிராஃபிக்கை தான் அலோவ் பண்ணும். அதே மாதிரி இது எண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இஃப் நோ VLAN இஸ் ஸ்பெசிஃபைட், இட் டிஃபால்ட்ஸ் டு VLAN 1. நான் ஏற்கனவே போன வீடியோவில் டிஃபால்ட் VLAN பற்றி பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா? எல்லா VLAனுக்குமே சாரி ஒரு சுவிட்ச் நீங்கள் புதுசா வாங்குனீங்கன்னா கூட பை டிஃபால்ட்டா எல்லா ஸ்விட்ச் போர்ட்ஸ்லயுமே VLAN 1 அப்படின்ற VLAN கான்ஃபிகர் ஆயிருக்கும்னு. அது வந்து ஆக்சஸ் போர்ட்டா தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்க வந்து அ நம்ம அத கான்ஃபிகர் பண்ணும்போது யூசுவலா என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த VLAN 1 அப்படின்றதுக்கு பதிலா நம்மளோட நெட்வொர்க் ரெக்வயர்மென்ட்க்கு தகுந்தாப்ல புது VLANs கிரியேட் பண்ணி, அந்த VLAன நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிப்போம். ஓகேங்களா? அடுத்து கேனாட் கேரி மல்டிபிள் VLANs. எஸ். ஸோ நீங்க வந்து எப்ப வந்து ஒரு ஆக்சஸ் போர்ட்டா ஒரு போர்ட்ட கான்ஃபிகர் பண்றீங்களோ, அப்போ அந்த போர்ட் ஒரு VLAனோட டிராஃபிக் தான் கேரி பண்ணும். உங்களுக்கு ஒரு வேள மல்டிபிள் VLAன்ஸோட டிராஃபிக்க ஹேண்டில் பண்ணணும்னா, நம்ம அப்போ அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் தான் ட்ரங்க் போர்ட்டுக்கு போவோம். ட்ரங்க் போர்ட் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே. இப்போ ஒரு சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ போன வீடியோல நம்ம பார்த்தோம். இப்போ இருங்க அத காமிக்கிறேன். அந்த டோபாலஜி. ஸோ போன வீடியோல நம்ம இந்த டோபாலஜி பார்த்தோம். இல்லையா? ஒரு ஸ்விட்ச் இருந்துச்சு. ஸ்விட்ச்ல வந்து இப்போ ஐடி பிசி இருக்கு, ஹெச்ஆர் பிசி இருக்கு, சேல்ஸ் பிசி இருக்கு. ஆ ஸோ மேபி வந்து போன வீடியோல வந்து சேல்ஸ் பிசி இந்த பக்கம் இருந்திருக்கும். ஐடி பிசி இந்த பக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் த டே லைக் இது எல்லாமே ஒண்ணு தான். மொத்தம் 9 பிசிஸ் இருந்துச்சு. 9மே வேற வேற டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தது. நீங்க வந்து இப்போ ஆக்சஸ் போர்ட்டா வைக்கல மீன்ஸ் VLANs கான்ஃபிகர் பண்ணலைன்னா, அந்த ப்ராட்காஸ்ட் எப்படி நடக்கும்? இதெல்லாம் டீட்டெயில்டா பார்த்தோம். என்டையர் நெட்வொர்க்குக்கும் ப்ராட்காஸ்ட் நடக்குது. அது ஏன் நடக்குதுன்னா, பை டிஃபால்ட்டா எல்லா போர்ட்ஸும் VLAN 1ல அசோசியேட் ஆயிருக்கும். அதனால நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆ ஆக்சஸ் போர்ட் நம்ம எதுக்கு பண்ண போறோம் அப்டின்னா, ஜென்ரலா அந்த என்டையர் ஒரு ஒரு எல்லா டிவைஸஸும் ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன்ல ஜாயின் பண்ணி, மொத்த ப்ராட்காஸ்ட் மெசேஜையும் என்டையர் நெட்வொர்க்ல ஃப்ளட் பண்றதுக்கு பதிலா இப்போ நமக்கு 3 டிபார்ட்மெண்ட் இருக்கா? ஐடி டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ 3 நெட்வொர்க்கா நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஆர் 3 VLAன்ஸா நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஐடி அப்படின்றதுக்கு ஒரு தனி VLAN கிரியேட் பண்ணி, இந்த 3 பிசிஸையும் அந்த VLAன் கூட அசோசியேட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் இந்த பிசி இன் த சென்ஸ் இந்த ஸ்விட்ச் போர்ட். இந்த பிசி கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்விட்ச் போர்ட்ட அந்த VLAனுக்கு அசோசியேட் பண்ணிறலாம். அதே மாரி இப்ப ஹெச்ஆர் நெட்வொர்க்குக்கு ஒரு தனி VLAன் கிரியேட் பண்ணி, அந்த VLAன இந்த 3 இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் பண்றது மூலமா, இந்த 3 பிசியுமே அந்த ஹெச்ஆர் VLAன்ல அசோசியேட் ஆவாங்க. அதே மாரி சேல்ஸுக்குன்னு ஒரு தனி VLAன் கிரியேட் பண்ணி, அந்த VLAன இந்த 3 இன்டர்ஃபேஸ்ல அசோசியேட் பண்றது மூலமா, இந்த 3 பிசிஸும் அந்த சேல்ஸ் VLAன்ல அசோசியேட் ஆயிருவாங்க.
ஸோ இது மூலமா நம்ம தனித்தனி VLANஸா பிரிக்கிறோம். தனித்தனி VLANஸா பிரிக்கும்போது, அந்த இப்போ உதாரணத்துக்கு தனித்தனியா பிரிச்சதுக்கப்புறம், இந்த VLANல ஏதாவது ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா, அது இந்த பிசிஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஓகே. இந்த நெட்வொர்க்ல மட்டும் தான் அந்த ப்ராட்காஸ்ட் ஷேர் ஆகும். அதே மாரி இப்ப ஹெச்ஆர்ல ஏதோ ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வருதுன்னா, அது இந்த VLANக்குள்ள மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி ஒரு VLANலேருந்து இன்னொரு VLANக்கான கம்யூனிகேஷன் நடக்காது. சேஃபா இருக்கும். செக்யூர்டா இருக்கும். ஓகே. ஸோ அத தான் வந்து நம்ம இங்க ஆக்சஸ் VLAN புரிஞ்சுக்க போறோம். ஆக்சஸ் ஓகே. ஸோ அததான் இங்க சொல்றாங்க. இப்ப வந்து ஓவராலா வந்து முந்தி வந்து எல்லாம் ஒரே ப்ராட்காஸ்ட் டொமைன்ல இருக்கும்போது தேவையில்லாத அ ப்ராட்காஸ்ட் மெசேஜஸ் வந்து நெட்வொர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ டிகிரேட் பண்றதுக்கு பதிலா, லாஜிக்கலா இப்ப எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்ட மட்டும் ஒரு தனி குரூப்பா செக்ரிகேட் பண்ணிடலாம். லாஜிக்கலி இட்ஸ் நாட் அபௌட் பிசிக்கல் என்வைரன்மென்ட் பொறுத்து கிடையாது. ஓகே. அது எந்த போர்ட்ல இருக்கனாலும் இருக்கலாம். லாஜிக்கலா குரூப் பண்றோம். இதையும் லாஜிக்கலா குரூப் பண்றோம். பண்றது மூலமா பிராட்காஸ்ட் குறையுது. எப்படி குறையுது? இப்ப இதுக்குள்ள நடக்கிற பிராட்காஸ்ட் இங்க மட்டும் தான் வரும். இவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாது. அது மூலமா இந்த சுவிட்சோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். ஸோ அத இது பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு இது குடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஐடி டிபார்ட்மென்ட்க்கு VLAN 10 அப்படின்னு ஒரு VLAN 10 கிரியேட் பண்ணி, அத ஐடி டிபார்ட்மென்ட்க்கு யூஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணலாம். இன்னொரு VLAN 20ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி, அத ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்க்கு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். VLAN 30ன்னு ஒரு VLAN கிரியேட் பண்ணி, அத சேல்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம அத பண்ண போறோம். அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி அந்த VLAN வந்து எப்படி ஸ்விட்ச் போர்ட் கான்ஃபிகர் பண்றது அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. இப்போ ஆனா இந்த இந்த கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நம்ம VLAN கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அத நான் வந்து இப்ப காமிக்கிறேன். பிராக்டிகலா காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த கிரியேட் பண்ண VLAN எப்படி அசோசியேட் பண்ணணும், அந்த ஸ்விட்ச் போர்ட்ல அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனேபிள்லேருந்து கான்ஃபிகர் மோடுக்கு போயிரணும். கான்ஃபிகர் மோட்ல ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு, அந்த இன்டர்ஃபேஸ ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் போர்ட்டா மாத்தணும். ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த போர்ட் ஆக்சஸ் மோடுக்கு மாறிரும். தென் இந்த ஆக்சஸ் போர்ட்ல எந்த VLAN மட்டும் கேரி பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் குடுக்குறதுக்கு ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த போர்ட் VLAN 10 டிராஃபிக் மட்டும் ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு, ரைட் மெமரி குடுத்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் சேவ் ஆயிரும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிராக்டிகலா போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஒரு சிம்பிளா ஒரு இத வந்து தனித்தனி டோபாலஜியா மாத்துவோம். அ இது வந்து டயகிராம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ, இங்க வந்து நான் ஒரு இது வந்து ஐடி டீம். சரியா? ஐடி டிபார்ட்மென்ட்க்கு இருக்கிறது. அடுத்து ஹெச்ஆருக்கு வேற ஒரு கலர் போடுவோம். ஓகே. அண்ட் தென் ஃபார் சேல்ஸ்க்கு வேற ஒரு கலர். ஓகேங்களா? இப்போ என்னோட ரெக்வயர்மென்ட் என்ன? இது எல்லாம் இப்பொழுதைக்கு நான் இந்த பாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். சர்க்கிள் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனா ஸ்டில் இவங்க எல்லாம் ஒரே VLANல தான் இருக்காங்க. அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, தனித்தனியா பிரிக்கணும். ஸோ என்ன மாரி பிரிக்கணும்னா, இந்த நெட்வொர்க் வந்து VLAN 10 அப்படின்னு ஒரு VLAN 10 கிரியேட் பண்ணி, இத நான் யாருக்கு குடுக்க போறேன்னா, ஐடிக்கு குடுக்க போறேன். அதே மாரி VLAN 20 அப்படின்னு ஒரு VLAN கிரியேட் பண்ணி, இத நான் ஹெச்ஆருக்கு குடுக்க போறேன். ஹெச்ஆர் டீம்க்கு, ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்க்கு. VLAN 30 அப்படின்னு ஒரு VLAN கிரியேட் பண்ணி, இத சேல்ஸ்க்கு கொண்டு போறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 VLAN-ஆ இந்த நெட்வொர்க்க செக்ரிகேட் பண்ணணும், பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த VLAN-அ எங்க கிரியேட் பண்ணுவோம்? பிசில நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் எண்ட் டிவைஸஸ். ஓகே. நான் சொல்லும்போது VLAN கிரியேட் பண்ண போறோம். இத இந்த டிவைஸஸ்லாம் அசோசியேட் பண்ண போறோம் அப்டின்னா, என்ன அர்த்தம்னா, இதுல போய் கான்ஃபிகர் பண்றத பத்தி பேசல. இந்த VLAN 10, VLAN 20, இந்த VLAN 30ய இந்த ஸ்விட்ச்ல கான்ஃபிகர் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸ்டெப் 1 இந்த 3 VLAN-னையும் இந்த ஸ்விட்ச்ல கான்ஃபிகர் பண்ணணும். பண்ணிட்டு அ இந்த 3 போர்ட்ல VLAN 10 கான்ஃபிகர் பண்ணணும். இந்த 3 போர்ட்ல VLAN 20, இந்த 3 போர்ட்ல VLAN 30. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஸ்விட்சோட லேபிள் இல்ல. நான் அத டிசேபிள் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா, இந்த ஆப்ஷன்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் போய் இத எனேபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இப்படி கொயமையோ காமிக்குது. நான் அதனால தான் வந்து அத டிசேபிள் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இத யூஸ் பண்ணிக்கங்க.
இது வந்து அந்த இன்டர்ஃபேஸோட லேபிள். நீங்க சும்மா ஒரு 2, 3 இன்டர்ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்றீங்க. ஒரு 4 இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றீங்கன்னா, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நெறைய இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, இப்ப பாருங்க 9 இன்டர்ஃபேஸஸ் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அந்த வயர் வர்றது. அதனால ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இந்த லேபிள் காமிச்சு நமக்கு வந்து மறைக்கும். ஓகே. ஆனா எனக்கு தெரியும் எந்தெந்த போர்ட்ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு. நான் அதனால இப்போதைக்கு நான் இத வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இத எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்க இத்தன பிசி நீங்க இல்லைன்னா கூட, வெறும் 2 டிபார்ட்மெண்ட் வச்சு கூட நீங்க 2, 2 பிசி வச்சு கூட பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியா உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இது நான் வந்து சீக்வென்ஸ் ஆர்டர்ல தான் வச்சிருக்கேன். இது வந்து 1 போர்ட், 2ண்ட் போர்ட், 3ர்ட் போர்ட், 4, 5, 6, 7, 8, 9 எல்லாமே 0/1, 0/2, 0/3 அப்படி அந்த மாரி வரும். ஓகே. ஸோ வரிசையா இந்த 9 போர்ட் இருக்குதுங்க. இப்போ இதுல 2 ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட்டு எனக்கு தேவையான VLAN நான் கிரியேட் பண்ணணும். தென் ஸ்டெப் 2 கிரியேட் பண்ண VLAN அந்தந்த இன்டர்ஃபேஸஸ்ல போய் நான் அசோசியேட் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா நெட்வொர்க் இப்படி செக்ரிகேட் ஆயிரும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்விட்சுக்கு போறேன். இந்த இத கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆல்ரைட். இது விசிபிளா தான் இருக்கு. ஸோ இப்போ என்னுடைய ஸ்விட்ச் ஓப்பன் பண்றேன். இப்போ எனேபிள் மோட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே போன வீடியோல காமிச்ச மாரி, வேற எந்த VLANம் இல்லன்றத காமிச்சுக்கிறேன். ஷோ VLAN பிரீஃப் பாருங்க. நமக்கு டிஃபால்ட் VLAN மட்டும் தான் இருக்கு. வேற எந்த VLANஸும் கிடையாது. இதெல்லாம் ரிசர்வ்ட் VLANஸ். அபார்ட் ஃப்ரம் தட் நமக்கு தேவையான 10, 20, 30 இதுவரைக்கும் கிரியேட் பண்ணல. அண்ட் எல்லா போர்ட்ஸுமே இந்த VLAN 1ல தான் அசோசியேட் ஆயிருக்கு. இங்க பார்த்தாலும் தெரியும். அப்படி இல்லைன்னா ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் குடுத்தீங்கனாலும் தெரியும். இங்க பார்த்தீங்களா? ஸோ எல்லா போர்ட்ஸுமே இந்த பை டிஃபால்ட்டா இருக்க VLAN 1 கூட தான் இருக்கு. டிஃபால்ட் VLANல தான் இருக்குது. சரிங்களா? ஒரே ப்ராட்காஸ்ட் டொமைன்ல தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நான் சொன்ன 2 ஸ்டெப். ஸ்டெப் 1 டூ கிரியேட் இங்க நான் எழுதுறேன். ஸ்டெப் 1 கிரியேட் 3 VLANs as per the diagram, as per the topology. அடுத்து ஸ்டெப் 2 configure the VLANs in the configure the access ports using the VLANs created. அவ்வளோதாங்க. ஓகே. இத வந்து 2 ஸ்டெப்பா நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? VLAN கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர். இப்ப எதுனாலும் கான்ஃபிகர் பண்றதுனா நம்ம கான்ஃபிகர் டெர்மினலுக்குள்ள போணும். அதனால நான் கான்ஃபிகர் டெர்மினலுக்குள்ள வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்னோட முதல் VLAN என்ன? VLAN 10. நீங்க இங்க கான்ஃபிகர் டெர்மினல்ல VLAN அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா, இங்கேயே வரும். VLANக்கு அடுத்து இங்க இருக்கிறது என்ன ஐடி? VLAN ஐடி. சரிங்களா? இப்ப VLAN 1ன்றது டிஃபால்ட் VLAN. அது ஆல்ரெடி இருக்கு. அதே மாரி அந்த 1002லிருந்து 1005 வரைக்குரிய ரிசர்வ் VLANம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு நம்பர் குடுக்கணும். அந்த நம்பர் வந்து இந்த ரேஞ்ச்க்குள்ள இருக்கணும். ஓகே. ஸோ 1 ஆல்ரெடி இருக்கு. அதே மாரி ரிசர்வ்ட் VLAனும் ஆல்ரெடி இருக்கு. இஃப் யூ ரிமெம்பர் நம்ம அந்த VLAனோட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பார்த்தோம். நார்மல் ரேஞ்ச் ஆஃப் VLAN என்ன? எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆஃப் VLAN என்னன்னு. ஓகே. அதுபடி நீங்க எந்த ரேஞ்ச்னாலும் குடுக்கலாம் இதுக்குள்ள. நான் வந்து என்னோட ரெக்யர்மென்ட்க்கு VLAN 10 அப்படின்ற ஐடி குடுக்குறேன். ஓகே. இப்போ நீங்க VLAN 10ன்னு கிரியேட் பண்ணி என்டர் குடுத்த உடனே, என்டர் ஹிட் பண்ண உடனே VLAN 10 கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இதுக்கு நீங்க ஏதாவது நேம் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்க ஏதாவது நேம் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அப்படி குடுக்கலாம். நேம் அப்படின்னு ஆப்ஷன் குடுத்துட்டு, VLAN 10 வந்து எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டோடது. இல்லையா? அப்ப நான் ஐடி அப்படின்னு குடுத்து ஐ அம் ஹிட்டிங் என்டர். அவ்வளோதான். இப்ப எக்ஸிட் வெளிய வந்தாச்சு. என்னோட VLAN கிரியேட் ஆயிருச்சு. அதே மாரி VLAN 20 அப்படின்னு இன்னொரு VLAN கிரியேட் பண்றேன். VLAN 20 என்டர் ஹிட் பண்ண உடனே VLAN 20 கிரியேட் ஆயிரும். இதுக்குள்ள இருக்கிறது ஆப்ஷனல். ஸோ அதுக்கு நான் ஒரு நேம் குடுக்குறேன். HR. திருப்பி எக்ஸிட். கான்ஃபிக் மோடுக்கு வந்துட்டேன். திருப்பியும் இப்போ VLAN 30 அப்படின்னு ஒரு VLAN கிரியேட் பண்றேன். இதுக்கு ஒரு நேம் குடுக்குறேன். இதுக்கு வந்து நான் சேல்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். திருப்பி எக்ஸிட். ஸோ இப்போ நம்ம 3 VLAN கிரியேட் பண்ணிட்டோம். அது எப்படி பார்க்கறது? ஷோ VLAN பிரீஃப். பார்த்தீங்களா? ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது வெறும் VLAN அந்த டிஃபால்ட் VLAனும், இந்த ரிசர்வ்ட் VLAன்ஸ் மட்டும் தான் காமிச்சது. ஆனா இப்ப பாருங்க, நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த 3 VLAN காமிக்குதா? VLAN 10, 20, 30 ஐடி, HR, சேல்ஸ் இப்படி 3 VLAன் காமிக்குதுங்களா? ஆனா ஸ்டில் வந்து எந்த போர்ட்ஸும் இது கூட அசோசியேட் ஆகல. கான்ஃபிகர் பண்ணல நம்ம.
ஓகே. VLANs மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஸ்டெப் 1 VLAN கிரியேட் பண்றது. நமக்கு எத்தனை VLAN வேணுமோ அந்த VLAN பிளான் பண்ணிட்டு, ஸ்விட்ச்ல VLAN கிரியேட் பண்ணணும். அடுத்து இப்ப நான் என்ன பண்றேன், அ நான் கிரியேட் பண்ண இந்த VLANஸ என்னோட ஸ்விட்ச் போர்ட்ல கான்ஃபிகர் பண்றேன். அதாவது நான் திரும்பி சொல்றேன், இந்த எல்லா போர்ட்டுமே பை டிஃபால்ட்டா இப்ப VLAN 1ல தான் இருக்குது. இங்க பார்த்தீங்கனாலும் தெரியுது. ஓகே. டிஃபால்ட் 1ல தான் எல்லா போர்ட்ஸுமே அசோசியேட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த VLAN 10 கிரியேட் பண்ணேன் இல்லையா? இந்த VLAN 10 இந்த 3 போர்ட்டுக்கு நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 3 போர்ட்டுக்கு. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, 2, 3க்கு நான் வந்து VLAN 10 குடுக்குறேன். அது எப்படி சொன்னாலும் ஈஸியா இருக்கும். ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சி இப்போ என்னோட இந்த முதல் 3 போர்ட்டுக்கு நான் வந்து VLAN 10 கான்ஃபிகர் பண்ண போறேன். அடுத்த 3 போர்ட்டுக்கு VLAN 20 அண்ட் அடுத்த 3 போர்ட்டுக்கு VLAN 30. அப்படி நான் குடுக்கும்போது, இந்த 3 போர்ட்டு VLAN 10ஓட டிராஃபிக் மட்டும் ஹேண்டில் பண்ணும். இந்த 3ஓட போர்ட்டு VLAN 20 டிராஃபிக் மட்டும் ஹேண்டில் பண்ணும். இந்த 3 போர்ட்டு VLAN 30 டிராஃபிக் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும். அப்போ ஒவ்வொன்னும் தனித்தனி நெட்வொர்க் ஆயிரும். ஆல்ரைட். ஸோ கான்ஃபிகர் பண்றதுக்கு ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன்டூ கான்ஃபிகர் டெர்மினல், ஹிட் என்டர். அதே மாரி நான் ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து ஒரு ஃபுல் கமாண்ட் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பாதிக்கு மேல கமாண்ட் டைப் பண்ணிட்டு, கரெக்ட்டான கமாண்ட பாதி வரைக்கும் டைப் பண்ணிட்டு, டேப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, ஹிட் பண்ணீங்கன்னா, அதுக்கு அடுத்து இருக்கிறது அதுவே காமிக்கும். இப்ப நான் கான்ஃபிகுக்கு CON போட்டு டேப்ன்னு போட்டேன்னா, கான்ஃபிக்ன்னு வரும். இப்ப அதே மாரி பாருங்க, டெர்மினலுக்கு டெர்ன்னு டைப் பண்ணிட்டு, டேப் பட்டன் போட்டேன். அதுவே வந்து டெர்மினல்னு அடுத்த லைன்ல வந்துருச்சு. ஸோ இந்த மாரி வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம வந்து சின்டாக்ஸ் என்ன? அந்த போர்ட்ட கான்ஃபிகர் பண்றதுக்கு, அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட்டு போகணும். அந்த இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு, "நீ ஆக்சஸ் போர்ட்டா இருக்க போற" அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்து, அந்த ஆக்சஸ் போர்ட்ல என்ன VLAN அலோவ் பண்ண போறீங்கன்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இந்த மாரி நம்ம 9 இன்டர்ஃபேஸ்க்குமே நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட 9 அ டிவைஸஸ் கனெக்ட் ஆயிருக்கு. 3 இதுக்கு. ஸோ 3 இதையும் VLAN கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே. திஸ் இஸ் த சின்டாக்ஸ். நவ் லெட்ஸ் see how to do it. Starting with the first port, that is fast ethernet 0/1. Interface fast ethernet 0/1. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் அப்படின்னும்போது, நான் என்ன சொல்றேன், இந்த போர்ட் வந்து எனக்கு ஆக்சஸ் போர்ட்டா தான் இருக்கணும்னு சொல்றேன். தென் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10. அப்போ இந்த போர்ட்ல எனக்கு ஆக்சஸ் VLAN 10 அப்படின்னா, எனக்கு VLAN 10ஓட டிராஃபிக்க மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் FAN குடுத்து டேப் குடுத்தீங்கன்னா, அதுவே டைப் ஆயி வரும். /2 இதையுமே ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10 எக்ஸிட் திருப்பியும் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3. ஏன்னா, இந்த 3 இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு இருக்கு இல்லையா? VLAN 10க்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ ஸ்விட்ச் இன்னொன்னு நீங்க ஒவ்வொரு தடவையும் இத வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப் ஆரோ குடுத்தீங்கன்னா கூட அந்த பழைய இது என்னவோ அது அப்படியே வரும். ஒண்ணா திருப்பி திருப்பி வரும். ஓகே. இப்போ ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் மோட் வந்துச்சா? ஹிட் பண்ணிட்டேன். திருப்பியும் அப்படியே அப் ஆரோ குடுத்துட்டு போம்போது, நான் அந்த பழைய இன்டர்ஃபேஸ்ல கான்ஃபிகர் பண்ண பழைய கமாண்ட்ஸ் எல்லாம் ஹிஸ்டரியா காமிக்கும் ஒண்ணொண்ணா. அதுல எனக்கு தேவையானத நான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு இன்டர்ஃபேஸா நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அதே மாரி இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் நீங்க ஒண்ணா கான்ஃபிகர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே இந்த ரேஞ்சா குடுத்து, இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து இந்த இன்டர்ஃபேஸ் வரைக்கும் எனக்கு ஒரே கான்ஃபிகர் தான் வரப்போகுதுன்னா, நீங்க அந்த ரேஞ்சா குடுத்து ஒட்டுமொத்த இன்டர்ஃபேஸ்க்கும் குடுக்கலாம். ஸோ அதையும் நான் சொல்றேன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் மேபி இந்த இத நான் ஒண்ணா காமிச்சுட்டு, அடுத்ததுக்கு நான் காமிக்கிறேன். 0/4 4வது இன்டர்ஃபேஸ்க்குள்ள போறோம். ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அந்த ஆக்சஸா இருக்கணும்னு சொல்லிடுறேன். தென் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 20 இந்த தடவ ஏன்னா ஹெச்ஆருக்கு நம்ம இந்த நெட்வொர்க்குக்கு நம்ம கான்ஃபிகர் இங்க பார்த்தீங்களா? நாங்க சேஞ்ச் பண்ணோம் இங்க பவுன்ஸ் ஆகுது. அந்த போர்ட் டவுன் ஆயி அப் ஆகுது. ஓகே. ஸோ ஏன் 4வது போர்ட் இந்த 4வது போர்ட் ஹெச்ஆர்ல கனெக்ட் ஆயிருக்கு. 5 ஹெச்ஆர்ல கனெக்ட் ஆயிருக்கு. 6 HRPC கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 3 இன்டர்ஃபேஸஸ நான் வந்து VLAN 20க்கு கான்ஃபிகர் பண்றேன். 4 பண்ணிட்டோம். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/5 ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 20. ஓகே. இதே மாதிரி 6வது போர்ட்டையும் நான் வந்து இன்டர்ஃபேஸ் நீங்க எய்தர் எக்ஸிட் வந்து கான்ஃபிக் மோட்லேருந்து போலாம். இல்ல இந்த 5வது போர்ட்ல இருக்கீங்கல்ல, இங்க இருந்தே நீங்க கரெக்ட்டான கமாண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஆனா என்னன்னா நீங்க டேப் போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது இங்க. கரெக்ட்டா ஃபுல் டைப் பண்ணணும்.
ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/6 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இப்போ 6வது இன்டர்ஃபேஸ்க்கு போயிருவீங்க. ஓகே. ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் VLAN 20 ரைட். அதே மாதிரி இந்த 3 இன்டர்ஃபேஸ் அதாவது 7, 8, 9 இந்த 3 இன்டர்ஃபேஸ்ல நம்ம VLAN 30 கான்ஃபிகர் பண்ணணும். இத ஒன் ஷாட்டா எப்படி 3 இன்டர்ஃபேஸ்ல பண்ணணுன்றதையும் காமிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இல்லையா? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/7 to 0/9. அப்போ டேஷ் போட்டு 9 போட்டு ஹிட் என்டர். ஸோ ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ்ன்னு கொடுத்துட்டேன். தென் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 30. ஏன்னா எனக்கு இங்க பாருங்களா 3 இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரே ஷாட்ல கான்ஃபிகரேஷன்ஸ் அப்ளை ஆயிருக்கு. போர்ட் வந்து டவுன் ஆகி அப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேஞ்சஸ்க்கு. டவுன் ஆகி அப் ஆனா நமக்கு இங்கேயே நோட்டிஃபிகேஷன் வரும். டவுன் ஆகி அப் ஆகல. இது சிமுலேஷன் டூல்ன்றதுனால நமக்கு அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ ஐ அம் ஜஸ்ட் கமிங் அவுட் ஆஃப் த கான்ஃபிக் மோட். இப்போ என்னன்னா நம்ம 3 இதுக்கு இப்போ 2 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 1 we have created 3 different VLAN, that is VLAN 10, 20, 30 and step 2 VLAN 10 வந்து இந்த 3 போர்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். VLAN 20 இந்த 3லையும் VLAN 30 இந்த 3லையும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அது எப்படி வெரிஃபை பண்றது? ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஷோ VLAN brief. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வெறும் டிஃபால்ட் VLAN மட்டும்தான் இருந்தது. தென் ரிசர்வ்டு VLAN இருந்தது. ஆனால் இப்போ பாருங்களேன் VLAN 10 அப்படின்னு ஒரு VLAN கிரியேட் ஆயிருக்கு. அதோட நேம் IT. VLAN 20 அப்படின்னு ஒரு VLAN கிரியேட் ஆயிருக்கு. அது பேர் HR. அண்ட் VLAN 13 ஒரு VLAN கிரியேட் ஆயிருக்கு. அது பேர் சேல்ஸ். அண்ட் இந்த VLAN 10 எந்தெந்த இன்டர்ஃபேஸ்லாம் கான்ஃபிகர் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, 2, 3. அதே மாதிரி VLAN 20 அப்படின்றது எந்தெந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்குது? 4, 5, 6. அண்ட் 13ன்ற VLAN எந்தெந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கு? 7, 8, 9. ஸோ இப்போ இந்த VLAN கிரியேட் பண்ணி இந்த VLAN இந்த இன்டர்ஃபேஸ்லையும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ இது இன்னொரு வகையாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்களா போன தடவை நம்ம ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது எல்லா எல்லா இன்டர்ஃபேஸ்லையுமே டிஃபால்ட் VLAN-ஆன 1 தான் இங்கே காமிச்சது இல்லையா? இப்போ பாருங்க நம்ம ரெக்குயர்மெண்ட் படி ஃபர்ஸ்ட் 3 இன்டர்ஃபேஸ் VLAN 10ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். அடுத்த 3 இன்டர்ஃபேஸ் VLAN 20ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். அடுத்த 3 இன்டர்ஃபேஸ் VLAN 30ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 இன்டர்ஃபேஸ்ல என்ன டிராஃபிக்னாலும் VLAN 10 டிராஃபிக் மட்டும்தான் அலோவ் பண்ணும். இதுக்குள்ள வர டிராஃபிக்கை அடுத்த இன்டர்ஃபேஸ்க்கு அலோவ் பண்ணாது. ஓகே, ஏன்னா இது VLAN 10ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கும் போது இது ஒரு தனி ப்ராட்காஸ்ட் டொமைன். அடுத்த 3 போர்ட் 4, 5, 6 அது ஒரு தனி ப்ராட்காஸ்ட் டொமைன். திருப்பி இது ஒரு தனி ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸா தான் வரணுமானா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இங்கனக்குள்ள நான் இன்னொரு பிசி கனெக்ட் பண்றேன். அந்த பிசியை நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல போட்டு இன்டர்ஃபேஸ் 10 ஓகே. இன்டர்ஃபேஸ் 10 இந்த இன்டர்ஃபேஸ் 10ல ஒரு பிசி கனெக்ட் பண்றேன். அது ஐடி டிபார்ட்மெண்ட்டோட பிசினா சிம்பிள் ஐ கேன் மேக் இட். அந்த இன்டர்ஃபேஸ் 10 போயிட்டு ஆக்சஸ் போர்ட்டா VLAN 10 கான்ஃபிகர் பண்ணா போதும். அதே மாதிரி எனக்கு இப்போ ஒரு 18வது இன்டர்ஃபேஸில் ஹெச்ஆர் பிசி ஒன்று கான்ஃபிகர் ஆகுதுன்னா அந்த 18வது போர்ட்டில் போய் நான் ஹெச்ஆரோட VLAN மட்டும் கான்ஃபிகர் பண்ணால் போதும். அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். VLAN வந்து ஃபிசிக்கல் கனெக்ஷனை வச்சு நம்ம பிரிக்கிறது கிடையாது. ஒரு பிசியில் நீங்கள் ஒரு சுவிட்சில் நீங்கள் எந்தெந்த போர்ட்லனாலும் நீங்கள் எந்த டிவைஸ்னாலும் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். VLAN மட்டும் கரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணால் போதும். ஓகே, இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆர்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 1வது போர்ட்டில் HR VLAN, 2வது போர்ட்டில் IT VLAN, 3வது போர்ட்டில் சேல்ஸ் VLAN கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 4, 5, 6 புரியுதுங்களா? அதாவது மாற்றி மாற்றி கூட நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். சீக்வன்ஸாக தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லாஜிக்கலாக எப்படி பிரிக்கிறோமோ அந்த மாதிரி பிரிச்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஆக்சஸ் போர்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். VLAN எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுலாம் பார்த்தோம். ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா? எல்லாமே ஒரே ப்ராட்காஸ்ட் டொமைனில் இருக்கும்போது ஒரு டிவைஸ் அனுப்புகிற இப்போ உதாரணத்துக்கு இந்த டிவைஸ் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் போச்சுன்னா இது எல்லா டிவைஸ்க்கும் அந்த 9 டிவைஸ்க்குமே போச்சு. ஆனால் இப்போது இந்த பிசி ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த VLAN-க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இதில் ஏதோ ஒரு பிசி வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிச்சுன்னா அது இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓகே லெட் மீ ஷோ யூ தட். ஜஸ்ட் சிமுலேஷன் மோடுக்கு போய்க்கலாம். ஃபில்டர் வந்து RPDHCP தான் இருக்குது. தேவையில்லை வெயிட் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ இப்போ ஒரு சிம்பிளான ஒரு PDU ஒரு பிங்கு தான் சரியா? இதை நம்ம இனிஷியேட் பண்ணலாம். PC 1லேருந்து PC 3 போன தடவை மாதிரியே நான் இனிஷியேட் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே நான் பிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். போன தடவை நான் அப்படி ட்ரை பண்ணும்போதும் ARP லேர்ன் பண்ணும்போது என்ன நடந்துச்சு?
அது வந்து என்டயர் இதையுமே இது பண்ணுச்சு இல்லையா? எல்லா இடத்துலயும் ஃப்ளட் பண்ணுச்சு. இப்போ நான் இங்கேருந்து இனிஷியேட் பண்றேன். நெக்ஸ்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராட்காஸ்ட் இங்க மட்டும் தான் போகும். இவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. சி இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் எனக்கு இங்க மட்டும் தான் போயிருக்கு. இங்க போகல. அப்போ இந்த VLANக்குள்ள எனக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வருதுன்னா, அது இந்த VLANக்குள்ளேயே முடிச்சிரும். அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் தேவையில்லாம எனக்கு அடுத்த நெட்வொர்க்க போய் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே. கம்யூனிகேஷன் டைரக்ட்டா அவருக்கு போகும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்படி கூட காமிக்கிறேன். இன்னொரு இத ட்ராக் பண்ணுவோம். இந்த HRPCலேருந்து இங்கேருந்து ஒரு மெசேஜ் இனிஷியேட் பண்றதுன்னா, பாருங்க. இப்போ நடக்கிற ப்ராட்காஸ்ட்டும் இந்த இதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். இவனுக்கும் இவனுக்கும் போகாது. பார்த்தீங்களா? ஸோ இதன் மூலமா எனக்கு என்டயர் நெட்வொர்க்கும் ஃப்ளட் பண்ணல. ஸோ சேம் இத டெலீட் பண்ணிட்டு திருப்பி இந்த பிசிக்கு இந்த நெட்வொர்க்குக்குள்ள இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேபி இங்கேருந்து இங்க போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கிற ப்ராட்காஸ்ட் இந்த சேல்ஸ் VLANக்குள்ள மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, நீங்க ஒரு VLANஆ பிரிக்கும்போது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நெட்வொர்க்கா ஆக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த நெட்வொர்க்குள்ள இருக்க கம்யூனிகேஷன் இதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். ஸோ அன்னெசசரியா போய் எல்லா நெட்வொர்க்லயும் ஃப்ளட் பண்ணி என்டயர் பெர்ஃபார்மன்ஸ டிகிரேட் பண்ணாது. ஸோ இப்ப பார்த்தீங்களா, ப்ராட்காஸ்ட் இந்த VLANக்குள்ள மட்டும் நடக்கும்போது, அது மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அதன் மூலமா பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகாம இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அண்ட் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்? செக்யூரிட்டி. இப்போ இந்த பிசி இப்போ ஓகே ரியல் டைம்லயே மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு இப்போ இந்த பிசி ஓப்பன் பண்றேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் இது பழையதோடது. இப்போ இந்த பிசில இருக்கேன். ஓகே. நான் இந்த பிசில இருந்து இவங்க 2 பேர ரீச் பண்ணா எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்னா, இவங்க எல்லாம் ஒரே VLANல இருக்காங்க. ஒரே VLANக்குள்ள நான் பேசிக்கிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு L2 நெட்வொர்க்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நான் 2 பிங் பண்ணா ஐ வில் கெட் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நான் 3 பிங் பண்றேன் அப்படின்னா, ஐ வில் கெட் ரெஸ்பான்ஸ். ஸோ எனக்கு ஒரே VLANக்குள்ள எனக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒருவேளை நான் இந்த VLANல இருந்து, இந்த பிசில இருந்து இந்த பிசிய பிங் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பிங் 10.10.20.1 எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது. ஏன்னா, இந்த ரெக்வெஸ்ட் இங்க போகும். போனோனே சுவிட்ச் வந்து அந்த போர்ட்ல பார்க்கும். டெஸ்டினேஷன் வந்து நீ இந்த ஐபி குடுத்துருக்கிற. இந்த ஐபில இருக்கவன் வந்து எங்க இருக்கிறான்? இந்த போர்ட்ல இருக்கிறான். இவனோட VLAN வந்து VLAN 20. அப்போ நீ இருக்கிறது VLAN 10. அவன் நீ ரீச் பண்ணணும்னு நினைக்கிறது VLAN 20. நம்ம வந்து ஒரு L2 நெட்வொர்க் தான், லேயர் 2 நெட்வொர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன ரீச் பண்ண விடாது. ஸோ திஸ் இஸ் த செக்யூரிட்டி. ஓகே. திஸ் இஸ் ஃபார் செக்யூர் ரீசன். இது நல்லது. ஓகே. ஒருவேள உங்களுக்கு ஏதாவது ரெக்வயர்மென்ட் சிஸ்டம் ரெக்வயர்மென்ட் இருக்கு. இவர்லேருந்து இவருக்கோ ரீச் பண்ணணும், கண்டிப்பா பண்ணியாகணுன்ற மாரி இருக்குன்னா, அப்ப அதுக்கு நம்ம ஒரு L3 டிவைஸ் வேணும். நம்ம வந்து அத அ ரவுட்டர் ஆன் ஸ்டேக் அப்படி இல்ல அப்படின்னாக்க இன்டர் VLAN ரூட்டிங்ன்னு சொல்லுவோம். அது மூலமா நம்ம அந்த அந்த கான்ஃபிகரேஷன் மூலமா நம்ம பண்ணி வைக்க முடியும். பட் பை டிஃபால்ட்டா ஒரு லேயர் 2 நெட்வொர்க்ல ஒரு VLANலேருந்து இன்னொரு VLANக்கு கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. அது வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக அப்படி வச்சிருக்காங்க. இதுக்கு மட்டும் கிடையாது. இங்க நீங்க ரீச் பண்ணீங்கனாலும் பண்ண முடியாது. இப்ப இங்க இருக்கிறோமா, இங்கருந்து நான் இப்ப இத பிங் பண்றேன். பிங் 10.10.30.1 என்னால ரீச் பண்ண முடியாது. ஐ வில் கெட் RTO தான். எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது. பார்த்தீங்களா? ஸோ நம்ம போன வீடியோல VLAN பத்தின என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தோமோ, அது எல்லாமே இப்ப நம்ம வந்து பிராக்டிகலா புரிஞ்சிருக்கிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் VLAN.